வணக்கம் தமிழா. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னால் என்ன, இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் நிறுவனத்துக்கு இது எப்படி யூஸ் ஆகுங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஸோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப். ஸோ வாட்ஸ்அப் மாதிரி தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து ஒரு வணிகத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண பிறகு ஒரு மொபைல் நம்பர் இதில் அசோசியேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்கிற நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது கேட்கும். ஒரே நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப்புக்கு தான் யூஸ் பண்ண முடியும். மைக்ரேட் பண்ணணுமா கேட்கும். மைக்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பெட்டர் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதே நம்பர் எக்ஸிஸ்டிங் நம்பரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு மாறிடலாம். அப்புறம் வந்து உங்கள் காண்டாக்ட் எல்லாமே அதுக்கும் மாறிடும். வாட்ஸ்அப் பிஸ்னஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு, உங்கள் நம்பர் அசோசியேட் பண்ணியாச்சு. அப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் உங்கள் பிஸ்னஸோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸ் நேம் ஒருக்க பார்த்து கரெக்டான நேமை யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான நேமை யூஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் நேமை நீங்கள் போட்ட பிறகு அதில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்கள் பிஸ்னஸ் நேம், பிஸ்னஸ் அட்ரஸ், பிஸ்னஸ் கேட்டகரி, நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இமெயில் அட்ரஸ், பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ், பிஸ்னஸோட அட்ரஸை நீங்கள் மேப்பை பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யாராவது அந்த செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஈஸியாக நேவிகேஷன் பண்ணி உங்கள் கடைக்கு வரலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரி மற்றும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற ஒரு சின்ன பயோ மாதிரி போடலாம். பிஸ்னஸ் ஹவர்ஸ், நீங்கள் எந்த உங்கள் பிஸ்னஸ் டைமிங்கையும் அதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் சில பிஸ்னஸ் மெசேஜிங் டூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவே, கிரீட்டிங்ஸ் மற்றும் குயிக் ரிப்ளை. உங்கள் பிஸ்னஸ் ஹவர்ஸுக்கு அப்புறம் யாராவது உங்களை மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவே இருக்குன்னு போட்டுக்கலாம். இல்லாட்டி குயிக் ரிப்ளை போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் நான் பார்த்த உடனே நான் பிஆர்பின்னு போடலாம். இல்லாட்டி நான் அப்புறம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு குயிக் ரிப்ளை நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரீட்டிங்ஸும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வெரிஃபைட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் வந்து வெரிஃபை பண்ண பிஸ்னஸுக்கு வந்து க்ரீன் டிக் மார்க் இருக்கும். நான் வெரிஃபைட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரேவில் அந்த டிக் மார்க் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா காஷியஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து ரெகுலராக நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிற மெசேஜிங் டூல்ஸ் அதே தான். இது மட்டும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்குன்னு தனியாக கொண்டு வந்திருக்காங்க தவிர செயல்முறை வந்து எல்லாமே ஒன்று தான். இது ஃப்ரீ டூல். இதை வச்சு பிஸ்னஸ் நிறுவனம் எப்படி அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொண்டு வராங்கிறது அவங்க பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. இதில் வந்து இனி பேமெண்ட் இன்டகிரேஷன் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி பிஸ்னஸ் யூஸ் பண்ண போகிறாங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போதைக்கு இது ஃப்ரீ டூல். இதில் இனிமேல் பல டெவலப்மெண்ட் வரலாம். இப்போ நீங்கள் ஒரு வணிக நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸை டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் நம்பரை வாட்ஸ்அப் பிஸ்னஸை நீங்கள் அசைன் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.